கன்னியாகுமரி மக்கள் அனைவருக்கும் தெரிந்த உண்மை. நாகர்கோவிலிருந்து களியாக்கோவளை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளங்கள் ஏற்பட்டு ரொம்ப மோசமான நிலைமையில உள்ளது. மக்கள் பல முறை போராடியும் இதற்கு தீர்வு கிடைக்கல. மார்த்தாண்டத்துல சுமார் 228 கோடியில அமைக்கப்பட்ட 2.5 கிலோமீட்டர் ஸ்டீல் பாலம் சமீபத்தில் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டு சர்ச்சை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில நம்ம குமரியோட எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் ஜீரோ ஆக்சிடென்ட் குமரி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நோ ஹெல்மெட் நோ என்ட்ரி என்ற கேம்பெயின் மூலமாகவும் பல இடங்கள்ல கேமராக்களை அமைத்ததன் மூலமாகவும் கனிம வளங்களை கடத்தி வந்த கனரக வாகனங்களை அனுமதியை ரத்து செய்ததன் மூலமாகவும் விபத்து மரணத்தை 50% குறைச்சிருக்காங்க. இது நிஜமாகவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஜீரோ ஆக்சிடென்ட்னா என்ன? வெறும் ஃபைன் மட்டும் இல்லை, என்ஃபோர்ஸ்மெண்ட். மக்கள் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இன்ஜினியரிங், ரோடு நல்லா இருக்கணும். எஜுகேஷன், மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். எமர்ஜென்சி, ஆம்புலன்ஸ் வசதி வேணும். இதெல்லாம் இருந்தால் ஜீரோ ஆக்சிடென்ட் பாசிபிள். ஆனால் நாகர்கோவிலிருந்து மார்த்தாண்டம் வரைக்கும் உள்ள பள்ளங்களில் பயணிக்கிற இருசக்கர வாகனங்கள் திரும்ப விபத்துக்குள்ளாகிறாங்க. ஹெல்மெட் போடலைன்னா 1000 ரூபாய் ஃபைன் நாம கட்டுறோம். ஆனால் அதே சமயத்தில் ரோடை சரி பண்ணாத அதிகாரிகளுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும். பள்ளம் உள்ள ரோடு, எரியாத மின் விளக்கு, வேலை செய்யாத சிக்னல், நடபாதை ஆக்கிரமிப்பு, இதெல்லாம் இருந்தால் ஜீரோ ஆக்சிடென்ட் எப்படி சாத்தியமாகும்? ஜீரோ ஆக்சிடென்ட் குமரி என்பது போலீஸோட வேலை மட்டும் இல்லை, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், முனிசிபாலிட்டி, மக்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய வேலை. எஸ்பி சார் அவர்கள் மக்களுக்கு கொடுக்கும் இதே அழுத்தத்தை ரோடு போடுற கான்ட்ராக்டர்ஸுக்கும் பராமரிப்பு அதிகாரிகளுக்கும் கொடுத்தாதான் நாகர்கோவில் முதல் மார்த்தாண்டம் ரோடு பாதுகாப்பானதாகும். ஜீரோ ஆக்சிடென்ட் கனவு நனவாகும். நீங்க இந்த ரோட்ல பயணம் பண்ணியிருக்கீங்களா? உங்க பயண அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.